எஸ்பி வேலுமணி, சி.வி. சண்முகம் உள்ளிட்டோரை கடுமையாக தற்பொழுது அதிமுக தலைமை விமர்சித்திருக்கிறது. கழகம் யாரோடு கூட்டணியில் இருக்க வேண்டும் என்று முடிவு செய்ய நீங்கள் எல்லாம் யார் என்று தற்பொழுது சி.வி. சண்முகம், எஸ்பி வேலுமணி உள்ளிட்டோரை தற்பொழுது அதிமுக தலைமை கடுமையாக விமர்சித்து அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தொடர்ந்து ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ். தற்பொழுது அதிமுக தலைமை கடுமையான விமர்சனங்களை வைத்திருக்கக்கூடிய நிலையில் ஏற்கனவே ஓபிஎஸ், செங்கோட்டையன் போன்றோர் மீது எடுக்கப்பட்ட கடுமையான நடவடிக்கைகள் மாறியே இப்போ சி.வி. சண்முகம், எஸ்பி வேலுமணிக்கு எதிராக ஏதேனும் அதிமுக தலைமை நடவடிக்கை எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? நிச்சயமாக அதை நோக்கிதான் செல்கின்றது என பார்க்க வேண்டியது இருக்கிறது அருணேஷ். ஏன்னா இந்த அறிக்கையை பொறுத்த வரைக்குமே மிகவும் காட்டமான ஒரு அறிக்கையாக இருக்கிறது. ஏனென்றால் சொந்த மாவட்டத்தில் வெற்றி பெற வக்கில்லாதவர்களின் சங்கம் பொய் மூட்டைகளை அவிழ்த்திருக்கிறது என்று கடுமையான விமர்சனங்களை இந்த அறிக்கையின் வாயிலாக வைத்திருக்கிறார்கள். திமுகவுடன் கூட்டணி என்று ஊடகங்களில் வந்த வதந்தி என்று அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதே போல ஊடகங்களில் நீங்கள் 3 பேரும் போய் தமிழக வெற்றி கழகத்தினிடம் மந்திரி பதவிக்கு மண்டியிட்டு கிடப்பதாக கூட செய்திகள் வருகிறது. அதையும் ஏற்கிறீர்களா? அது சரிதான், ஆளுங்கட்சி பக்கம் வாலாட்ட செல்கிறோம் என்று சொல்லிவிட்டீர்களே, பிறகு நேற்று திமுகவின் செந்தில் பாலாஜியோடு அரை மணி நேரம் தனியாக என்ன பேசினீர்கள் என்பதையும் சொல்வீர்களா? கழகம் யாரோடு கூட்டணியில் இருக்க வேண்டும் என்று முடிவு செய்ய நீங்கள் எல்லாம் யார் என்று காட்டமான ஒரு அறிக்கையை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். மேலும் 1,34,25,260 வாக்குகள் விழுந்தது. நம் கழகத்திற்காக, நம் கூட்டணிக்காக, இரட்டை இலைக்காக, எடப்பாடியார் என்ற மக்களின் முதல்வருக்காக அவர் போட்ட பிச்சையில் வெற்றியை பெற்றுவிட்டு இன்று உண்ட வீட்டிற்கே இரண்டகம் செய்து நம் கட்சியையும் நம் தொண்டர்களையும் நம்மை நம்பி நின்ற கூட்டணி கட்சிகளான பாஜக, பாமக, அமமுக ஆகியவற்றை அதன் தொண்டர்களையும் கை கழுவி விட்டு நீங்கள் மட்டும் அதிகாரத்தோடு வாழ நினைப்பது ஈனத்தனம் இல்லையா என்ற கேள்வியும் அவர்கள் எழுப்பியிருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு காட்டமான அறிக்கை வந்திருக்கிறது. அதே நேரத்தில் இதற்கு முன்பாக செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம், பொதுச் செயலாளர் மாற்றமா என்ற ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது பொதுக்குழுவை கூட்ட வேண்டும், இந்த வெற்றி தோல்விக்கான காரியத்தை விவாதிக்க வேண்டும் என்றெல்லாம் அவர் தெரிவித்திருந்தார். அதன் பின்பாகத்தான் இந்த மாதிரியான ஒரு காட்டமான அறிக்கை வெளியாகி இருக்கிறது. இது மேலும் அதிமுகவில் மேலும் ஒரு பிளவை ஏற்படுத்தும் என்றே பார்க்க முடிகிறது. குறிப்பாக கடுமையான விமர்சனங்களை முன்வைத்திருக்கக்கூடிய சூழலில் கடந்த காலங்களில் இப்படித்தான் இந்த பிளவு என்பது ஏற்பட்டது. ஒருவரை ஒருவர் விமர்சனம் செய்வதும் அதனிடையே ஒருவரை ஒருவர் நீக்குவது என இந்த அதிகார சண்டை என்பது தொடர்ச்சியாக அதிமுகவில் நடைபெற்று வருகிறது. தற்பொழுது அதனுடைய நீட்சியாக இதை பார்க்க முடிகிறது. அருணை ராஜேஷ், ஒருபுறம் தாவேகா பெரும்பான்மை நிரூபிக்க போராடிய சமயங்களில் எடப்பாடி பழனிசாமி தனியே தன்னுடைய ஆதரவாளர்களை கூட்டி ஆலோசனையெல்லாம் மேற்கொண்டார். ஒருவேளை திமுக அதிமுக கூட்டணிக்காக தான் இந்த ஆலோசனை கூட்டங்கள்லாம் நடக்குதோ அப்படின்ற ஒரு புரிதல் மக்கள் மத்தியில் எழுந்த நிலையில் அதிமுக உட்கட்சி பூசல் நிலவுதா அப்படின்னு எழுப்பப்பட்ட கேள்விக்கு எடப்பாடி பழனிசாமி முற்றிலுமாக மறுப்பும் தெரிவித்தார். இப்படி மறுப்பு தெரிவித்த நிலையில் இப்போ எடப்பாடி பழனிசாமி இவ்வாறான கண்டன அறிக்கைகளை வெளியிட்டிருக்காரு. இப்படி முரணான கருத்துக்களை தெரிவிக்கக்கூடிய இபிஎஸ் மக்கள் நம்புவாங்களா, ஏத்துப்பாங்களா? அருணேஷ், இது எடப்பாடி பழனிசாமியினுடைய ஒப்புதலோடு தான் இந்த அறிக்கை என்பது வெளியாகி இருக்கிறதா என்பது நமக்கு ஒரு கேள்விக்குறி. ஏனென்றால் தலைமை கழகம் என்று கீழே போடப்பட்டிருக்கிறது. தலைமை கழகத்தின் வாயிலாக இந்த செய்தி பதிவு செய்யப்படுவதாக தெரிகிறது. அதே நேரத்தில் தகவல் தொழில்நுட்ப பிரிவு, அதிமுகவினுடைய தகவல் தொழில்நுட்ப பிரிவு சார்பாக இந்த செய்தி என்பது எக்ஸலத்தில் பதிவிடப்பட்டிருக்கிறது. அதனால் எடப்பாடி பழனிசாமியை நாம் குற்றம் சொல்ல முடியுமா? எடப்பாடி பழனிசாமி தான் இந்த மாதிரியான ஒரு வார்த்தை விளையாட்டை விளையாடி இருக்கிறாரா என்பதெல்லாம் நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தேவை என்பது இருக்கிறது. அதே நேரத்தில் கடந்த காலங்களில் ஒவ்வொருவருமே இந்த மாதிரியான வார்த்தைகளில் வசைப்பாடி விட்டு அது அட்மின் போட்டது, அவர்கள் தவறுதலாக போட்டு விட்டார்கள் என்றெல்லாம் சொல்லக்கூடிய அந்த காட்சிகளும் நம்மால் பார்க்க முடிகிறது. ஆக மொத்தத்தில் ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது எடப்பாடி பழனிசாமிக்கு தெரிஞ்சுதான் இந்த அறிக்கை வந்திருக்கிறதா என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். அதே நேரத்தில் இந்த அறிக்கையை பொறுத்த வரைக்குமே ஒரு காட்டமான அறிக்கையாக இருக்கிறது. பல வார்த்தைகள் என்பது மேலும் மேலும் அவர்களுக்கு இடையேயான அந்த இடைவெளியை அதிகரிக்கக்கூடிய வகையிலான வார்த்தைகள் என்பது இந்த இதில் இடம்பெற்றிருக்கிறது. குறிப்பாக நீங்க மண்டியிட்டு கிடைக்கிறீர்கள், சொந்த மாவட்டத்திலேயே வெற்றி பெற வக்கில்லாதவர்கள், இப்படியாக ஒரு ஏற்கனவே சமாதானம் பேச OS மணியன், அக்ரி கிருஷ்ணமூர்த்தி எல்லாம் வந்து பேசியிருந்தார்கள் என்று கூறப்படக்கூடிய சூழ்நிலையில் இம்மாதிரியான வார்த்தைகள் என்பது மேலும் அந்த அணியை கோபப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக
பார்க்கப்படுகிறது. அப்படி இருக்கும் பொழுது இவர்களுக்கு இடையேயான அந்த உறவு என்பது கிட்டத்தட்ட முறியக்கூடிய ஒரு அளவிற்கு வந்திருக்கக்கூடிய சூழலில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன என்பது நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ராஜேஷ், தற்பொழுது அறிக்கையின்படி பார்க்க வேண்டுமேனால் கிட்டத்தட்ட 1 கோடி வாக்குகளுக்கும் மேலாக அதிமுக தலைமை பெற்றிருக்கு. ஒருவேளை சி.வி. சண்முகம் கொஞ்சம் பொறுமை காத்திருக்கணும் அப்படின்னு கேள்வி எழுதே. இல்ல, இதுல பொறுமை என்பதை விட தொடர்ச்சியாக அவர்கள் வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு என்பது 2017 எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச் செயலாளராக பதவியேற்கிறார், முதலமைச்சராக பதவியேற்கிறார். 2017 2026 வரைக்குமே கிட்டத்தட்ட 10 வருடங்கள் அதிமுக வெற்றி என்ற கனியை பறிக்கவே இல்லை, வெற்றி அரியணையில் ஏற முடியாத ஒரு சூழல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி பொறுப்பேற்ற பிறகு இடைத்தேர்தல் நடைபெற்றது, நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்றது. நாடாளுமன்ற தேர்தலிலும் அவர்களால் வெற்றியை பெற முடியாத சூழல். அதே போல 2021 சட்டமன்ற தேர்தலிலும் வெற்றி பெற முடியாத சூழல். உள்ளாட்சி தேர்தல்களில் ஒரு மேயர் கூட பெற முடியாத அளவிற்கு அதிமுக பலவீனம் பெற்று போய்விட்டது. அதே போல 2024 நாடாளுமன்ற தேர்தலிலும் அவர்களால் வெற்றி பெற முடியவில்லை. 2026 சட்டமன்ற தேர்தலிலும் 47 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற முடிந்தது. அதிக இடங்களில் டெபாசிட் இழந்திருக்கக்கூடிய ஒரு கட்சியாக அதிமுக பின்னுக்கு தள்ளப்படுகிறது. குறிப்பாக இந்தியாவிலேயே மிக உயர்ந்த ஒரு 3வது நிலைக்கு அதிமுக இருந்த நிலையில் தற்பொழுது தமிழகத்தில் 3வது நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. இந்தியாவில் 3வது நிலையில் இருந்த அதிமுக தற்பொழுது தமிழகத்தில் 3வது நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பது என்பது அந்த கட்சியினரிடையே ஒரு மாற்றத்தையும் ஒரு அவநம்பிக்கையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையின் மீது ஏற்படுத்தி இருக்கிறது என்பதுதான் சி.வி. சண்முகத்தினுடைய கூற்றாக இருக்கிறது. அதே போல பல்வேறு தொடர்ச்சியாக, அதாவது 2021 இருக்கட்டும், 24, 26, 2021 அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை உள்ளே கொண்டு வந்தால் நம்ம ஆட்சி அமைப்போம் என்று இந்த மூத்த இப்ப விலகி ஒரு அணியாக இருப்பவர்கள் தெரிவித்தார்கள். ஆனால் அதற்கு எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கொள்ளவில்லை. 2024 பாஜகவை ஆதரிக்க வேண்டாம், நாம் தனித்து நிற்போம் என்றார்கள். அப்பவும் அவர்கள் அதற்கான தனித்துதான் நின்றார்கள். ஆனாலும் அதற்கான வெற்றியை அவர்களால் பெற முடியவில்லை. 2026 தமிழக வெற்றி கழகத்தினோடு கூட்டணி வைப்போம் என்று இந்த நிர்வாகிகள் சொல்லியதாக கூறப்படுகிறது. ஆனால் அதற்கும் எடப்பாடி பழனிசாமி மறுத்துவிட்டதாக கூறப்படுகிறது. இப்படியாக தொடர் தோல்விகளை அதிமுக சந்தித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில்தான் அவர்கள் இம்மாதிரியான ஒரு முடிவை எடுக்க வேண்டிய தேவை என்பது வந்திருப்பதாக சி.வி. சண்முகம் அவர்கள் தெரிவித்தது அந்த செய்தியாளர் சந்திப்பினுடைய சாராம்சமாக பார்க்கப்படுகிறது. ராஜேஷ், அதே போல அந்த அறிக்கையில திமுகவுடைய செந்தில் பாலாஜியை நீங்க 1/2 மணி நேரம் சந்திச்சு என்ன பேசுனீங்க அப்படின்றத சொல்ல முடியுமா அப்படின்ற ஒரு புது தகவலும் வெளியாகி இருக்கு. இதுக்கு சி.வி. சண்முகம் தரப்புல, எஸ்.பி. வேலுமணி தரப்புல ஏதேனும் தகவல் பதில் சொல்லப்பட்டிருக்கா? இல்ல, நிச்சயமாக இன்றைய காலையில அவர்கள் செய்தியாளர்களை சந்திக்கும் பொழுது குறிப்பிட்டார்கள், நாங்கள் சொல்வதை மட்டுமே நீங்கள் கேளுங்கள், இதை மட்டும் பதிவு செய்து கொள்ளுங்கள் என்று அவர்கள் சொல்லிவிட்டு அவர்கள் என்ன சொல்ல வந்தார்களோ, அதாவது அதிமுக திமுக கூட்டணி ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருந்தது, அவர்கள் பேசினார்கள், அது எங்களுக்கு பிடிக்காததன் காரணமாக நாங்கள் இந்த மாதிரியான ஒரு முடிவை எடுத்தோம் என்று அவர்கள் தெரிவித்திருந்ததை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக செந்தில் பாலாஜியை சந்தித்தார்களா என்பது ஊடகங்களில் வந்த செய்தியாக பார்க்கப்படுகிறது. அதற்கான அவர்கள் ஏன் சந்தித்தார்கள், என்ன பேசினார்கள் என்பதை சி.வி. சண்முகம் அல்லது எஸ்.பி. வேலுமணி ஆகியோர் விரிவாக நமக்கு கூறினால் மட்டுமே அதற்கான அந்த களம் நமக்கு தெரியும். ராஜேஷ், அதே போல இப்பொழுது சொந்த மாவட்டத்திலேயே ஜெயிக்க வக்கில்லாதவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடுமையான வார்த்தைகள்லாம் அதிமுக தலைமை சார்பில் வெளியிடப்பட்டிருக்கு. ஒரு பக்கம் பாஜக கூட்டணியோட இருந்ததால தான் இந்த வெற்றி வாய்ப்பு வந்து தமக்கு பறி போயிருக்கு அப்படின்னு சொல்லி இவங்க தரப்பில், எஸ்.பி. வேலுமணி தரப்புலலாம் சொல்லப்படுது. இன்னொரு பக்கம் நீங்கள் பெரிய தலைவர்கள்லாம் இல்லை, அப்படி பெரிய தலைவர்களாக இருந்தால் சொந்த மாவட்டத்தில் என்ன செய்து கிழித்தீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக தலைமை சொல்லியிருக்கு. இப்படி மாறி மாறி குற்றச்சாட்டு வைக்கக்கூடிய நிலையில் மக்கள் இதை எப்படி புரிஞ்சுப்பாங்க? இல்ல, குறிப்பாக இதே நிலைமைதான் தொடர்ச்சியாக ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு பின்பாக இதே நிலைமை என்பது அதிமுகவில் இருக்கிறது. அதிமுகவில் மிகப்பெரிய ஒரு அதிருப்தி, கிட்டத்தட்ட அதான் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இந்தியாவிலேயே மாபெரும் ஒரு இயக்கமாக, 3வது பெரிய இயக்கமாக 39 நாடாளுமன்ற உறுப்பினர்களை வைத்துக் கொண்டிருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு இயக்கமாக அதிமுக திகழ்ந்தது. குறிப்பாக மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடைய மறைவிற்கு பின்பாக பல்வேறு அணிகளாக இவர்கள் பிரிந்தார்கள். அதிமுக பல்வேறு அணிகளாக பிளவுபட்டது. அதன் பின்பு ஓ பன்னீர்செல்வம் தர்ம யுத்தம் நடத்தினார். அதனைத் தொடர்ந்து அவர் மீண்டும் அதிமுகவுக்கு சென்றார். சசிகலா நீக்கப்பட்டார், டிடிவி தினகரன் நீக்கப்பட்டார். அதன் பின்பு ஓ பன்னீர்செல்வமும் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டார். இன்றைக்கு சபாநாயகராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய ஜே.சி.டி. பிரபாகரன் உட்பட அவரும் நீக்கப்பட்டார்.
இப்படியாக தொடர்ச்சியாக செங்கோட்டையன் அதிமுக ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தி இருந்தார். அவரும் நீக்கப்பட்டார். இப்படியாக அதிமுகவினுடைய ஒற்றுமையை வலியுறுத்திய அனைத்து தலைவர்களுமே அவர்கள் நீக்கப்பட்டது மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி இருந்தது. இது மக்கள் மத்தியில் அதிமுக கொண்டிருந்த நம்பிக்கை என்பது தகர்ந்திருக்கிறது. குறிப்பாக ஜெயலலிதா காலம் வரைக்குமே சென்னையில் கிட்டத்தட்ட 12 இடங்களை கைப்பற்றியது அதிமுக. அப்படி இருக்கும் பொழுது இன்றைக்கு பல இடங்களில் டெபாசிட் பெயர்ப்பது என்பது மக்களிடையே அவர்கள் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த தலைமையின் மீது ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு அதிருப்தியாகத்தான் பார்க்க முடிகிறது. அதைத்தான் சி வி சண்முகம் தலைமையில் இயங்கக்கூடிய நிர்வாகிகளும் கூறுகிறார்கள். ஒரு கரிஸ்மெட்டிக் லீடர், அதே போல ஒரு முடிவுகள் அவருக்கு சுயநலமாக எடுக்கக்கூடிய ஒரு தலைவராக இருக்கிறார். தான் முதலமைச்சராக இருக்க வேண்டும், தான் பொதுச் செயலாளராக இருக்க வேண்டும், இவர்களை சேர்க்க முடியாது, அவர்களை சேர்க்க முடியாது என்று நீக்கி வைக்கக்கூடிய மனநிலையில் இருக்கக்கூடிய ஒருவர் எப்படி பொதுப்படையாக செயல்படுவார் என்ற கேள்வியை அவர்கள் எழுப்பக்கூடிய சூழல் என்பது இருக்கிறது. ஆக மொத்தத்தில் ஒட்டுமொத்தமாக இதுதான் நிலைமையாக இருக்கக்கூடிய சூழலை நம்மால் பார்க்க முடிகிறது. மக்களுடைய புரிதல் என்பது மிக தெளிவாக இருப்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி ராஜேஷ்.